ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், சிறுகதை சோலை இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் உங்கள் சுபா. இன்னையோட கதை என்னன்னு பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு காகத்துக்கு நல்ல பசி. அந்த பசியோட நமக்கு ஏதான சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்துச்சான். அந்த நேரத்தில் அது கண்ணில் ஒரு பல்லி மாட்டிடுச்சு. அந்த பல்லி எங்கே இருந்ததுன்னா ஒரு சேத்துல மாட்டிட்டு இருந்தது. ஆஹா, இந்த பல்லியால் இப்போ நகரவே முடியல பார்த்தியா. இந்த பல்லியை நாம் இப்போ எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு உணவு அப்படின்னு சொல்லி அந்த பல்லியை சாப்பிட்லான்னு அந்த காகம் என்ன பண்ணிச்சான், அந்த பல்லியை வாயில் கவிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த பல்லி என்ன சொல்லிச்சான், காகமே காகமே என்னை விட்டுடுறியா, தயவு செஞ்சு என்னை விட்டுடேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஏன் உன்னை விடணும், எனக்கு பசிக்குது, நீ என்னோட உணவு, நான் உன்னை சாப்பிட்டு போகிறேன், இது நல்லா இருக்கே போது. இல்லை, நீ என்னை விட்டுட்ட அப்படின்னா நான் உனக்கு 3 வரம் தரேன், என்னை விட்டுடேன் அப்படின்னு. இது என்னடா புதுசாக இருக்குது, வரம் தெரியா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சாதாரண பல்லி இல்லை, நான் ஒரு மேஜிக் பல்லி. நான் என்ன நினச்சாலும் அது உடனே நடக்கும். நீ வேணா பாரு, நீ ஏதான ஒரு விஷ் கேள, அந்த விஷை நான் உனக்காக செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். கண்டிப்பாவா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், உனக்கு நான் கண்டிப்பாக 3 விஷ் கொடுக்குறேன், நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஓஹோ, அப்பன்னா சரி, நான் என்ன பண்ணுறேன், நான் எனக்கு என்ன வேணும்னு யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் என்ன பண்ணிடுச்சு, வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ராத்திரி பூரா யோசிச்சு அந்த காகத்துக்கு ஒரு யோசனை, நாம் ஏன் மயிலா மாறக்கூடாது அப்படின்னு. அதுக்கு மயில்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனுடைய பெரிய பெரிய தோகை, அதனோட அழகான வண்ணங்கள், அது நினைக்கிற இடத்துக்கெல்லாம் அப்படியே அது நடந்து போகும்போதே அப்படியே ஒய்யாரமாக நடந்து போகிற அழகு, அந்த மயிலை கண்டா அத்தனை பேருக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம காகம் நம்மளை யாருக்குமே பிடிக்கல. சரி, நம்ம பேசாமல் மயிலாகிடலாமே. நாளைக்கு காத்தால போய் அந்த பள்ளிக்கிட்ட மயிலாகணும்னு கேட்கலாம். காலையில் அந்த பள்ளியை சந்திச்ச அந்த காகம், நான் என்ன வேணும்னு முடிவு எடுத்துட்டேன், என்ன இப்போவே மயிலா மாற்றிடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா, இதனால் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு அந்த பள்ளி சொல்லிச்சான். எனக்கு எல்லாம் தெரியும், என்னை முதல்ல மயிலா மாற்று, உனக்கு பொறாம நான் எங்கே அழகாயிடுவேணும்னு. இப்போ மாற்ற முடியுமா முடியாதா, இல்லைனா உன்னை சாப்பிட்ருவேன் நான். அப்பப்பா, நான் ஒன்றும் சொல்லலை, நீ மயிலாவே ஆயிக்கோ, நான் உன்னோட விஷயம் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி அந்த மயிலா மாற்றிருச்சு. மயிலா மாறின காகத்துக்கு தலகால் புரியல. அது நேரம் என்ன பண்ணிடுச்சு, ஒரு பெரிய மயில் கூட்டத்தோட போய் ஒன்று சேர்ந்துருச்சு. இதை பார்த்த அந்த பல்லியும், சரி இதுதான் கூட்டத்தோடு சேர்ந்துருச்சு, நம்ம சாயங்காலம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த பல்லியும் கிளம்பி போயிடுச்சு. சாயங்காலம் அது திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த காகம் அப்படியே அழுதுகிட்டே இருந்துதான். அட, எதுக்கு இப்போ அழுவுற, அதான் நீ நினச்ச மாதிரி மயிலா மாறிட்டல்ல, நீ நினச்ச மாதிரி உனக்கு மயில் கூட்டத்தோடு ஒன்று சேர்ந்த, அப்புறம் என்ன, ஏன் இப்படி அழுதுட்ருக்க, என்னை நல்லா பாரு, என் நிலைமையை பார்த்துட்டு கொஞ்சம் சொல்ல. அச்சோ, என்னாச்சு உனக்கு? அதுக்கு அந்த காகம் சொல்லிச்சான், நான் நேராக அந்த சோள தோட்டத்துக்குள்ளே அந்த மயில் கூட்டத்தை ஃபாலோ பண்ணி போனேன்னா அங்கே என்னடான்னா நிறைய சோளம் இருந்ததா, எனக்கா ஆசை, அவ்வளோ சோளத்தை சேர்ந்தாப்புல பார்த்தேன்னா எனக்கு பசி வேறையா, நிறைய சோளத்தை சாப்பிட்டுட்டேன். வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டதுல என்னால் எந்திரிக்கவே முடியலப்பா. நான் அப்படியே அசந்து அங்கேயே தூங்கிட்டேன். இந்த கூட்டத்தில் இருந்த மற்ற இதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா, என்னை எழுப்பவே இல்லை. தோட்டக்காரன் வந்துட்டான். அதுங்க எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் தனியாக அந்த தோட்டக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னவா,
அந்த தோட்டக்காரன் என்னை அடி வெளுத்துட்டான். போதாதுக்கு என்னோட ஒவ்வொரு தோகையாக பிச்சு 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 எரிஞ்சிக்க பாரு என் நிலைமைய. எனக்கு அழகாக இருந்த என் தோகையை ஒன்றை கூட விட்டு வைக்கல, வலிக்குது அப்படின்னு இந்த காகம் அழுத உடனே அந்த பள்ளிக்கு சிரிப்பு தாங்கலை. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, உனக்கு இந்த லைஃபு புதுசு, அப்போ என்ன பண்ணணும், பொறுமையாக கொஞ்சமான அப்சர்வ் பண்ணணுமா இல்லையா, கொஞ்சமான மிக்ஸ் ஆகணுமா. நான் தான் உன்னை எச்சரிக்கை பண்ணேனா இல்லையா? நீ முன்னாடி ஒழுங்காக சொல்லியிருக்க வேண்டியது தானே. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ன உடனே அந்த காகம் சொல்லிச்சான், எனக்கு மயிலாகவே இருக்க வேணாம், என்னை பேசாமல் பச்சை கிளியாக மாற்றி விட்டுடுறியா? நல்லா திரும்ப யோசிச்சுக்கோ, இது உனக்கு 2வது வரும், தப்பான முடிவு எடுத்துட்டு திரும்ப யோசிக்காத அப்படின்ன உடனே, இல்லை இல்லை நான் நல்லா யோசிச்சிட்டேன், எனக்கு பச்சை கிளியாக தான் ஆகணும், என்னை இப்போவே மாற்று அப்படின்னதும், சரி உன் விருப்பம் போல் நடக்கட்டும், நீ பச்சை கிளியாக மாறிடு. உடனே சந்தோஷத்தில் இந்த பச்சைக்கிளி என்ன பண்ணிடுச்சான், அது திரும்ப ஊர் பூரா செம்ம ஜாலியாக சுற்றுது. நல்லா அந்த பச்சைக்கிளி கூட்டமாக போய் சேர்ந்துருச்சு. பச்சைக்கிளிகளோட லைஃப்பும் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பா, எத்தனை பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அது இன்னொரு பச்சைக்கிளிக்கிட்ட போய் பேசும்போது அது சொல்லிச்சான், யாரையும் நம்பாத, கொஞ்சம் மனுஷங்க கிட்ட இருந்து தூரமாகவே இருந்துக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணிச்சான். ஆனால் இந்த பச்சைக்கிளி கேட்குமா? எப்பவும் போல் இதுக்கு தான் அவசர புத்தியாச்சே. ஆமாம், இது பெருசாக சொல்லிடுச்சு, நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒரு வீட்டு மேலே தானியங்களை பரப்பி வச்சுட்டு ஒரு பையன் பக்கத்துலேயே அப்படியே உட்காந்துட்டு இருந்தானான். இதை பார்த்த அந்த பச்சைக்கிளிக்கு, ஆஹா, நமக்காக தானியம் வச்சுட்டு ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான், நம்ம போய் அதை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பறந்து போக பார்த்துச்சு. திரும்ப பக்கத்தில் இருந்த இன்னொரு கிளி சொல்லிச்சு, வேணா போகாத, ஆபத்து அப்படின்னு. இப்போ திரும்ப சும்மா இருக்குமா? உனக்கு வேணான்னா நீ விட்டுரு, நானும் சாப்பிடக்கூடாதா, நான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நேராக போய் அந்த தானியத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையன் கிட்ட வந்துட்டே இருந்தானா. கொஞ்சம் நேரம் கழித்து கையில் கொஞ்சம் தானியத்தை வச்சுக்கிட்டு, எங்கே வா பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே, எவ்வளோ நல்லவனாக இருக்கான், இவனை போய் நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு நேராக போய் அவனோட கையில் ஏறி உட்காந்துருச்சு. அவன் கையில் இருந்த தானியத்தை அது கொத்தி சாப்பிட ஆரம்பித்தது தான் தாமசம். அப்படியே அந்த கிளியை பிடிச்சி அதோட ரெக்கையை கட் பண்ணி கூண்டுக்குள்ளே போட்டுட்டான். ராத்திரியாயும், என்னடா இந்த காகம் திரும்ப வரவே இல்லையே, இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அதை தேடி அந்த மேஜிக் பள்ளி போச்சான். பார்த்தா அது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கு. அட காகமே, என்ன ஆச்சு உனக்கு, என்ன இப்படி கூண்டில் மாட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எப்பவும் போலதான்ப்பா, அவசரப்பட்டுட்டேன், என் ரெக்கையை ஒருத்தன் கட் பண்ணிட்டான்ப்பா, கூண்டில் கொண்டு வந்து போட்டுட்டான் அப்படின்னு திரும்ப இந்த பள்ளிக்கு சிரிப்பு தாங்கலை. ஏன் தான் இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறியோ, இப்போ என்ன பண்ணலாம், என்னை எப்படியான இந்த கூண்டில் இருந்து வெளியே கொண்டு வந்துடுறேன், அதுதான் உன்னோட 3rd விஷா? ஆஹா, அது என்னோட 3rd விஷ் கிடையாது. அப்போ என்ன உன்னோட 3rd விஷ்? நீ எது கேட்டாலும் சரியாக கேளு, உனக்கு 3 விஷ் கொடுத்த உடனே நான் மறைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அந்த பள்ளி சொல்லிடுச்சு. வேணவே வேணாம், எனக்கு இந்த மயிலாக இருந்தும் வேணாம், இந்த பச்சைக்கிளியாக இருந்ததும் போரும், என்னை பழைய மாதிரி காகமாகவே மாற்றி விட்டுரு. அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்தை கூட நாங்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து தான் செய்வோம். நாங்கள் யாரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. நாங்கள் சாப்பிடும்போது கூட ஒன்றா தான் சாப்பிடுவோம் தெரியுமா? எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, ஒருத்தருக்கு பிரச்சனைனா அத்தனை பேர் வருவோம். இங்கே என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? என் வாழ்க்கையில் எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன்.
எனக்கு இந்த எந்த யாரோட வாழ்க்கையும் தேவை கிடையாது. எனக்கு என்னோட பழைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்துரு. நான் அங்கேயே நிம்மதியாக வாழ்ந்துக்கிறேன். இதுதான் என்னோட ஃபைனல் விஷ். நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். என்னை ப்ளீஸ்ப்பா, என்னை எப்படியான காக்காவாக மாற்றி விட்டுறேன், அது மட்டும் போகிறோம். இந்த காகம் சொன்ன உடனே அந்த பல்லி என்ன பண்ணிடுச்சான், அப்படியே ஆகட்டும், நீ பழைய மாதிரி காக்காவாக மாறிடு, பாய் அப்படின்னு சொல்லி இந்த பல்லி மறைஞ்சு போயிடுச்சு. கூண்டுக்குள்ளே இருந்த காக்காவை பார்த்த உடனே பிடிச்சி வச்ச இந்த பையனுக்கு ஒரே கோவம். நான் கிளியெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டேன், காக்கா எப்படி உள்ளே வந்துச்சு, சி வெளியே போ அப்படின்னு அந்த கூண்டை திறந்து விட்டுட்டான். விட்டா போகிறோம் தப்பிச்சா போகிறோன்னு சொல்லி இந்த காக்கா என்ன பண்ணிடுச்சு, பறந்தே போயிடுச்சுப்பா. நாம் கூட அந்த காக்கா மாதிரி தான் நிறைய நேரம் யோசிக்கிறோம்ல. அவன் பாரேன், அவன் என்னை விட பெட்டராக இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட என்னை விட பெஸ்ட்டான பொருள் இருக்குது பார்த்தியா, அவன்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும், அவகிட்ட இருக்கிறது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமே தவிர நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க மறந்துடுறோம். நம்மளோட லைஃப்பில் நிறைய பேரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், அவங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்படலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள மாதிரி மாறணும்னு நினச்சி நம்மளோட சுயத்தை இழக்கிறோம் இல்லையா, அதுதான் தப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் சரி, நம்மக்கிட்ட கடவுள் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காரு. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நாம் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாதிரி சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. முதல்ல நாம் அதை நம்பணும். இன்றைக்கி கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம், நாம் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நாமளாகவே இருப்போம். நாம் நல்லதை சிறப்பான வகையில் செஞ்சிட்டே இருப்போம். நாம் நம்மளோட முயற்சியில் நம்மளோட திறமைகளில் நாம் முன்னுக்கு வருவோம். வேறு ஒரு நல்ல கதையோட திரும்ப நான் உங்களை பார்க்குறேன். பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் கேட்கணுமா? அப்போ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.